வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன படத்தோட திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா குபேரா. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட பேஜ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். குபேரா சேகர் கமல் அவரோட டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, சுனைனா, ஜிம்சார், பாக்யராஜ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேன் ஒரு பெரிய ஸ்கேம் பண்றாரு வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டே இதுல இன்வால்வ் ஆனனால அவங்க பேர் யாருடைய பேருமே அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள பணத்தை தான் பினாமி பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அந்த பினாமியா இருக்கிறதுக்கு ஒரு 4 பிச்சைக்காரர்கள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் கூட்டிட்டு வராங்க. அதுல ஒன் ஆஃப் த பிச்சைக்காரராக தான் தனுஷ் அவர் வராரு. அண்ட் இடையில நாகார்ஜுனா ஒரு எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸர், ஒரு நேர்மையான ஒரு உண்மையான ஆஃபீஸர், ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயிலில் இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவரும் ஜெயிலேருந்து வெளியே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த ஸ்கேம் நடக்குது. அண்ட் இது ஒரு பெரிய ஸ்கேம் ஆகுறதுனால ஒரு சிபிஐ ஆஃபீஸர் கூட இருந்தா சப்போர்ட்டிவா இருக்கும்ட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அவரை டார்கெட் பண்ணி அவருக்கு ஆசை காட்டி ஜெயிலேருந்து வெளியே எடுத்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாகார்ஜுனா நல்லவரா மாறினாரா இல்லை கெட்டவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரா? அண்ட் தனுஷ் அந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அண்ட் அந்த பணத்துக்கு என்னாச்சு அங்கிறத இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தனுஷ் சொல்லி ஆகணுங்க, ஒரு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரரை அப்படியே நம்மளுக்கு போர்ட்ரே பண்ணி காமிக்கிறாரு. அவர் அந்த படத்துல அவரை தனுஷை என்னால் பார்க்க முடியலங்க, ஒரு பிச்சைக்காரராக தான் எனக்கு தெரியுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஆக்டிங், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், அவங்க நடை, அந்த சுபாவம், அவங்களோட இன்னசென்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பயங்கரமா டெடிக்கேட்டடா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் தான் இந்த படத்துக்காக டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேகர் கமுலா இந்த படத்தோட டைரக்டர், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி ரைட்டிங். இதை நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, கதை சுருக்கம் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த கதையும் எங்கேயுமே டீவியேட் ஆகாம சேம் டைம் இந்த கதைக்குள்ளேயே ஒரு பிச்சைக்காரராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்ட்டு ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. அதே வகையில நிறைய கருத்துக்களும் இந்த படத்துல சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்களும் வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி ரைட்டிங்காக தாங்க நான் பார்க்குறேன். ஸோ சேகர் கமுலாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் டைரக்டர். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, ஒவ்வொரு சீக்வன்ஸுமே ஒரு யூனிக்கான ட்ராக் ஓடிட்டே இருக்குங்க. அண்ட் எமது நாங்கள் பீச்சிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நல்லாவே தூக்கி கொடுத்துருக்கு. ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் ஒரு பிரில்லியன்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவாக இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, சினிமோட்டோகிராஃபர் நிக்கேத் பொம்மி. அவரும் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சிஜிஐ சரி, விஎஃப்எக்ஸ் சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா டீசெண்டாக எங்கேயுமே பிசுறு தட்டாமல் பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லியே ஆகணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோட்டபிள் சீன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீன் ஒன்று வருதுங்க, தனுஷை கடவுளுக்கு மெட்டாஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீன் ஆகட்டும் சரி. அண்ட் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் சொல்லணும்னா, ஒரு நாய் வச்சு ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அது ஸ்பாய்லராக அமைஞ்சிடக்கூடாது. எஸ், ஸோ எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது. சரி, இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டியூரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் நெகட்டிவ். 3 hours or 3 hours 5 minutes or 3 hours 10 minutes இந்த படம் ஓடுதுங்க. சீரியஸ்லி ஒரு லாங் ஃபிலிம். நினச்சிருந்தா டெஃபினெட்லி ஒரு 2 hours 45 minutes ட்ரிம் பண்ணியிருக்க முடியும். தனுஷ் அண்ட் ராஷ்மிகா வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் அவுட் பண்ணியிருக்கலாமோங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கங்கே தொய்வு ஏற்படதாங்க செய்யுது. பட் ஸ்டில் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு போரிங்காக இல்லை, என்கேஜிங்காக தான் போகுது. பட் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணிக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் டப்பிங் ஒரு சீரியஸ் இஷ்யூவாகவே இருக்குங்க. ஏன் அப்படின்னா, படம் ஸ்டார்ட் ஆன உடனே நாகார்ஜுனா அவர்களை காமிச்ச உடனே டப்பிங் அங்கே அவருக்கு சிங்க் ஆகலை. பட் சேம் டைம் ராஷ்மிகாவுக்கும் அங்கங்கே டப்பிங் இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஓவராலுமே படம் பார்க்கும்போது அங்கங்கே டப்பிங் ஓவர்லாப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவுமே இந்த படத்தில் ஒன் ஆஃப் த நெகட்டிவாக இருக்குது. இது 2 தாங்க இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ். ஸோ ஓவராலாக இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்லியாச்சு. சீரியஸ்லி ஒர்த் வாட்சிங் இன் தியேட்டர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர்ஸ் போய் பார்க்கலாம். அதுக்கு எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குன்னு தாங்க நான் சொல்லியே ஆகணும். நம்ம சினிமா சுற்றுல இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் குபேரா மூவி பார்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ see you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutru.